மழை காலமும் பனிக்காலமும் தொடங்கிருச்சு. அதனால் குழந்தைகளுக்கு நுரையீரல் சளி பிடிக்கும். அந்த நுரையீரல் சளியை போக்குறதுக்கான ஒரு நுரையீரல் புட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நுரையீரல், தூதுவளை இலை, மஞ்சள், மிளகாய்த்தூள், சீரகம், பூண்டு, இஞ்சி, மிளகு, தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தூதுவளை இலை, இது எல்லாத்தையும் வைக்கிறோம். நுரையீரலை ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மஞ்சள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு புது விதமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து இது அருமையான ஒரு அருமருந்து. நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு அருமையான ஒரு அருமருந்து. அப்படியே இட்லி சட்டியில் தூக்கி வைக்கிறோம். இட்லி வெந்ததுமே வெந்து அப்படியே அந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். மூடி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா வெந்து ஆவி பறக்க வந்துடும். எடுத்து பார்த்தோம்னா அப்படி பஞ்சுமே இருக்கும். இது வந்து எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் சளியாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்ட ஒரு நாள்லேயே வந்து அந்த சளியை வந்து கரைச்சி எடுத்து வெளியே கொண்டு வந்துடும். ஒரு அற்புதமான மருந்து. எல்லோரும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு மிக மிக ஒரு அருமையான மருந்து. எப்பவும் போல் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவான எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 6 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பவும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, அந்த கொஞ்சம் மல்லி இதெல்லாம் போட்டு மொத்தமாக ரொம்ப கருகு விட்டுறாமல் மிதமான ஒரு வெப்பத்திலேயோ அதை பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற தூதுவளை இலையை போட்டு அதுவும் கருகாமல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்ச நுரையீரல் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் வந்து இறக்குறப்ப தேங்காய் துருவலை போட்டு எடுத்து பரிமாறினோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகள் நெஞ்சு சளியை போக்குறதுக்கு ஒரு அருமையான அருமருந்து. வீட்டிலேயும் முயற்சி செஞ்சு பாருங்கள். சிறப்பான பலன் தரும். குழந்தைகளா எப்படி இருக்குது?